யூடியூப்ல உங்களோட பேசியே காமிக்காம நீங்க ஒரு சேனல் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த சேனலுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேஷ்கோ சேனல். இதுமாரி சேனல் இப்போ வரைக்கும் தமிழ்ல நிறைய சேனல்ஸ் இருக்கு, இங்கிலீஷ்லயும் நிறைய சேனல்ஸ் இருக்கு. நாம எந்த ஆடியோவை சூஸ் பண்றோமோ, எந்த கண்ட்ரியை சூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். தமிழ்ல சில சேனலுக்கு எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழன் இந்த சேனல்னா பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸை அந்த வீடியோவில் எங்கேயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதுமாரி நீங்கள் ஒரு சேனலை கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த சேனல் ஆட்டோமேட்டிக்காக கேஷ்கோ சேனல் தான் சொல்லுவாங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்களும் வந்து சேனலை கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபேஸையே காமிக்காமல் உங்களுக்கு எந்த சேனல் கிரியேட் பண்ணுறது தெரியலனா என்னோட வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேனல் சூட் ஆகுதோ அந்த சேனலை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நாம் அதுமாரி ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ஃபேக்ட்ஸ்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வீடியோஸும் நல்ல வியூஸ் போயிருக்கு. இதில் ஒரு டாப்பில் இருக்க ஒரு வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. சரி, இந்த சேனலை உள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபேக்ட்ஸ் ஒர்த் அப்படின்ற சேனல். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா 3K வீடியோஸ் பக்கம் போட்டிருக்காங்க, 159K ஃபாலோவர்ஸ் பக்கம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சேனலோட நேமை நம்ம காப்பி பண்ணிட்டு இதோட அனாலிட்டிக்ஸை செக் பண்ணுறதுக்காக socialblade.com போய்க்கலாம். இந்த சேனல் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க சேனல். ஸோ இது மூலிமா நான் சொன்ன மாரி 1000 வியூஸ்க்கு வந்து உங்களுக்கு அதிகமாக அமௌண்ட் பே பண்ணுவாங்க. இந்த சேனல் பார்த்திங்கன்னா 4000லேருந்து 71,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா US$ வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அப்ராக்சிமேட்டாக ஒரு மந்த்துக்கு. இதுமாரி வீடியோஸை எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சேனல் எடுத்துகிட்டு அந்த சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் டாப்பாக போன நான் செலக்டட் வீடியோஸ் எடுத்துகிட்டு அதோட எட்டிங் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அதே கண்டென்ட்டை கூட நம்ம ரீஅப்லோட் பண்ணலாம், பட் அது நமக்கு தேவையில்லை. நாம் நம்மளோட ஒரிஜினல் கண்டென்ட்டை இப்போ க்ரியேட் பண்ணலாம். அதுக்காக நாம் இப்போ டைப் பண்ண அந்த ஹெட்டிங்ஸை மட்டும் நம்ம இப்போ காப்பி பண்ணிவிட்டு ChatGPTக்குள்ளே வந்துக்கலாம். இப்போ இந்த ChatGPTகிட்ட நாம் என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு தேவையான கண்டென்ட்டை ரெடி பண்ண சொல்ல போகிறோம். நான் இப்போ ChatGPTகிட்ட 2 ஷார்ட் ஃபேக்ட்ஸை வந்து இப்போ நான் சொல்கிற ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி எழுது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த கண்டென்ட்டை எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணாட்டி ChatGPTயே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்கிரிப்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் உட்காந்து டைப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ நமக்கு ஸ்கிரிப்ட் ரெடி, பட் நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வீடியோ க்ரியேட் பண்ணலாம் கேன்வா வெப்சைட்டில். ஸோ இப்போ நான் கேன்வா வெப்சைட்குள்ளே போயிட்டேன். உள்ளே போனோட்டி பார்த்தீங்கன்னா சைடில் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து ஆட் ஏ ஹெட்டிங்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து மென்ஸ் ஃபேக்ட்னு சொல்லி காப்பி பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த ஹெட்டிங் இருக்க இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான ஹெட்டிங்கை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதை கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜின்னு இருக்க இடத்துல பேக்ரவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு ஷார்ப்னஸ் வேணும்னா ஷார்ப்னஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து எனக்கு அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் கேர்வாக வேணும்னா கேர்வாக பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வந்து அட்ராக்டிவாக தோணுதோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா ஃபேக்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். பட் நம்ம அந்த சேனலை ரீக்ரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு எப்படி கலர் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ அந்த டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஏன்னு இருக்க இடத்துல டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட்டோட கலரை வந்து ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பேக்ரவுண்ட் கலரை நான் வந்து பிளாக்காக சேஞ்ச் பண்ண போகிறேன். சேம் மெத்தடில் நீங்கள் அந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் டச் பண்ணி நீங்கள் பிளாக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அலைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ தேவை. ஸோ அந்த இடத்துல எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன வீடியோ உங்களுக்கு பேக்ரவுண்டில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ டாப்பிக்கில் வந்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் சர்ச் பண்ணோட்டி பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் ரைட் சைடில் இருக்கும். அதை டச் பண்ணோட்டி உங்களுக்கு எல்லா ஸ்டாக் ஃப்ரீ வீடியோஸும் கிடைக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருக்கோ அந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான வீடியோ நான் எடுத்துகிட்டு அதை கரெக்டாக வந்து அலைன் பண்ணிக்கிறேன். இதுமாரி உங்கள் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் வீடியோ எல்லாம் இருக்குது. இப்போ நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம ChatGPTக்குள்ளே போயிட்டு நம்மளோட டெக்ஸ்ட்டை வந்து இப்போ காப்பி பண்ண போகிறோம். ஸோ ChatGPTக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபேக்டை காப்பி பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த வீடியோக்கு வந்துட்டு
சைடில் நான் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல ஆட் ஹெட்டிங்ஸ்னு இருக்கும். அதை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் அங்கே காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பேஸ்ட் பண்ணோட்டே அந்த லெஃப்ட்டில் 1ன்னு இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இதை வந்து கரெக்டாக வந்து அலைன் பண்ணுங்கள். சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வரும். அந்த கார்னர்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு தேவையான இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பட் இதோட கலர் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து ஒயிட் கலர் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலரை ஃபிக்ஸ் பண்ணாலும் இதோட ஷேடோ இருந்தால் தான் இது வந்து பார்க்க இன்னும் அட்ராக்டிவாக தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய டெக்ஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நான் யூஸ் பண்ணிட்டு ஷேடோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷேடோ, ஷார்ப்னஸ், பிளர், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இடத்துல எல்லா ஆப்ஷனுமே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷேடோ என்ன கலரில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் கூட நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எனக்கு தேவையான மாரி நான் வந்து டெக்ஸ்ட்டை வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஷேடோ மேலே வேணும்னா மேலே வச்சுக்கலாம், இல்லை ஷேடோ ரைட்டில் வேணும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன இடம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கோ, என்ன இடம் கரெக்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான மாரி நான் வந்து டெக்ஸ்ட்டை அலைன் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு தேவையான வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யாருமே வந்து உங்களுக்கு வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க இது என்னோட வீடியோன்னு. இப்போ வீடியோ ரெடி ஆகிடுச்சு, டெக்ஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மியூசிக் இல்லை. ஸோ மியூசிக் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளேயே போய்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோ லைப்ரரி ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ டச் பண்ணாட்டி பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியோ கிடைக்கும். இந்த ஆடியோ வந்து நீங்கள் உங்களோட வீடியோவில் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. இப்போ இந்த ஆடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுன்ற ஒரு ப்ளூ கலரில் ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். உங்களுக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஆடியோவும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எப்படி அந்த ஆடியோனா வந்து டவுன்லோட் பண்ண தெரிலனா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 3 ஸ்லாஷ் சிம்பிள் தெரியும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ ட்ராக்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா போதும். நீங்கள் கொடுத்த அந்த டாபிக் ஏற்ற மாரி உங்களுக்கான மியூசிக்கை வந்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இது மூலிமா உங்களுக்கு தேவையான மியூசிக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட வீடியோக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான மியூசிக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆடியோ ட்ராக்கில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஆடியோவும் அப்லோட் பண்ணிட்டோம். சப்போஸ் எனக்கு இதுமாரி ஆடியோ அப்லோட் பண்ண விருப்பம் இல்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணும்போது கூட உங்களுக்கு ஆடியோ ஆப்ஷன் கிடைக்கும். இது மூலிமா நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ நீங்களே பாருங்கள். இது வந்து உங்களுக்காக இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ணதோ. உங்களுக்கு தேவையான மாரி பர்ஃபெக்டான மியூசிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணணுன்னா எடிட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம்.